ஐபிஎல்லோட 61வது போட்டி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இடையில நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். மேட்ச் 19th மே ஈவினிங் 7:30க்கு பாரத் ரத்னா ஸ்டேடியம் லக்னோல நடக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேருமே பிளே ஆஃப் சான்சஸை இழந்துட்டாங்க. எல்எஸ்சி பார்த்தீங்கன்னா 11 மேட்ச்ல 5 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 6 மேட்ச் தோத்துருக்காங்க. கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 11ல் 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 7 மேட்ச் தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் மழையில கேன்சல் ஆயிருச்சு. அவங்களுமே கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. லக்னோ கிரவுண்டை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 19 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 8 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 10 மேட்ச் பேட்டிங் செகண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 235 எல்ஹெச்சி அகேன்ஸ்டா கேகேஆர் அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 108 எல்ஹெச்சி ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா. லோயஸ்ட் ஒரு 108 ரெக்கார்ட் ஆயிருக்கு எல்ஹெச்சி ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா. ஹையஸ்ட் ரன் சேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 177 பஞ்சாப் எல்ஹெச்சிக்கு அகேன்ஸ்டா அடிச்சிருக்காங்க. கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 160 to 170. லக்னோ கிரவுண்டில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் பாருங்க. ஒரு 159, 161, 166, 168, 186, 180. ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 200 கிராஸ் ஆயிருச்சு. பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு 170, 180 ஆவரேஜாக வருது. எல்ஹெச்சி ஹோம் கிரவுண்டு தான், பட் ஆனால் ஒரு 3 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மேட்ச் தான் இந்த கிரவுண்டில் எல்ஹெச்சி ரீசெண்டாக ஜெயிச்சிருக்காங்க. ஹெட் டு ஹெட் பொறுத்தளவுக்கு மொத்தம் 5 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் எல்ஹெச்சி 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் ஒரே தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. எல்ஹெச்சி தான் ஃபேவராக இருக்காங்க. எல்ஹெச்சி ஒரு 193 ஹையஸ்ட் அடிச்சிருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் ஒரு 190 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் இவங்க ஒரு 165, இவங்க ஒரு 121. எல்ஹெச்சியை பொறுத்தளவுக்கு மயங்க் யாதவ் இன்ஜுரி, அவர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அவருக்கு ரீப்ளேஸா வில்ரோக்கி உள்ள வராரு. ஓவர்சீஸை பொறுத்தளவுக்கு நிக்கோல்ஸ் பூரன், டேவிட் மில்லர், மிச்சல் மார்ஷ் அண்ட் ஐடன் மார்க்கம். இதில் நிக்கோல்ஸ் பூரன், ஐடன் மார்க்கம், மார்ஷ் 3 பேருமே டாப் 1ல நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க, டீசெண்டாக விளையாடிட்டு இருக்காங்க. டேவிட் மில்லரு இந்த சீசன்ல சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா பர்ஃபார்மிங் இல்லை, அவருமே ஒரு பெரிய ஹிட்டர் தான். டீமை பொறுத்த அளவுக்கு மிச்சல் மார்ஸும் மார்க்கும் ஓப்பன் பண்றாங்க. அவர் 2 பேருமே ஓரளவுக்கு டீசெண்டா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு அவர் 2 பேருமே டீசென்ட் ஹிட்டர்ஸ் தான். 1 டவுன் நிக்கோல்ஸ் பூரன் வராரு. அவர் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன இனிஷியல் மேட்சஸ் எல்லாமே பெரிய ஹிட்டிங் ஆனாரு, நிறைய சிக்ஸஸ் அடிச்சு ஹை ரன்னிங்ஸ் கொண்டு வந்தாரு. பட் ரீசெண்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்ல இருக்காரு, அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டிங் ரீசெண்டா வரலை. நெக்ஸ்ட் ரிஷப் பாந்துமே இந்த சீசன்ல சொல்லிக்கிற அளவுக்கு எந்த மேட்சுமே அடிக்கல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஒரு 50 அடிச்சாரு, பாக்கி எல்லா மேட்சுமே பிலோ ஸ்கோரிங் தான். அவரோட ஃபார்ம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் புவர் ஃபார்மா தான் இருக்கு. ஆயுஷ் போதனி ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடுறாரு. மேட்சுக்கு மேட்ச் ஒரு 20-30 ரன்ஸ் ஆடுறாரு, நல்லா விளையாடிட்டு இருக்காரு, டீசென்ட் ஃபார்ம்ல இருக்காரு. அப்துல் சமாத் மோஸ்ட் ப்ராபபிளி அவருக்கு பேட்டிங் ரொம்ப லோவர் ஆர்டர் தான் வரும். சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஹிட்டிங் இல்லை, ஓரளவுக்கு நார்மலா ஆடக்கூடிய பிளேயர் தான். பவுலர் பொறுத்தளவுக்கு ஆவேஷ் கான் ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. மயங்க் யாதவ் இல்ல, பிரின்ஸ் யாதவ் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு டேக்கிங் கிடையாது, அப்பப்போ 1-2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஆகாஷ் சிங்குமே அப்பப்போ ஒரு சில விக்கெட் எடுக்கிறாரு. திக்வேஷ் சிங் ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. எல்எஸ்சியோட கடைசி 5 மேட்சஸ் பாருங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, பாக்கி எல்லா மேட்சுமே லாஸ் தான். ஸ்கோரிங் ஓரளவுக்கு டீசெண்டா எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு நல்ல ரன்ஸ் அடிக்கிறாங்க, பட் பவுலிங்ல அந்த அளவுக்கு பெருசா விக்கெட் டேக்கிங் போறது இல்லை, அதனால எல்லா மேட்சுமே லாஸ்ல தான் இருக்கு. ரெக்கார்டை பார்க்கும்போது மிச்சல் மார்ஷ் போன மேட்ச் மட்டும் சொதப்பிட்டாரு, அதுக்கு பிஃபோரா 34-45, இந்த மேட்ச் ஒரு சிங்கிள் டிஜிட் ஒரு 30. எஸ்ஆர்எஸ் எகெயின்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, 52-63, 25-10. லக்னோ கிரவுண்ட்லயுமே கடைசி 3 மேட்ச் ஒரு 45-30-60 டீசெண்டா விளையாடிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் மட்டும் ரன் இல்லை. மார்க்கம் டீசெண்டா ஹிட்டிங் போயிட்டு இருந்தாரு. இப்போ இடையில கடைசி 2 மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், ஒரு 13-9. அதுக்கு முன்னாடி ஒரு 52-66 அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் ஒரு 6 ரன். எஸ்ஆர்எஸ் எகெயின்ஸ்டா ஒரு மேட்ச் 1 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் சிங்கிள் டிஜிட், பாக்கி 3 மேட்சுமே பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 28 அடிச்சிருக்காரு. பவுலிங் போடும்போது ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு, பட் கடைசி 2 மேட்ச் அவருக்கு ஓவர் கிடைக்கல. ஓவர் வரும்போது ஓரளவுக்கு 2-1-1 விக்கெட் டீசெண்டா எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே 3 மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நிக்கோல்ஸ் பூரன் பெரிய ஹிட்டிங் ஆடிட்டு இருந்தாரு, டீசெண்டா ஃபார்ம் பாருங்க, எல்லாம் பிலோ ஸ்கோரிங் தான். ஒரு 30-40 மினிமம் போயிட்டு இருந்தாரு. ரீசெண்ட் எல்லா மேட்சுமே ஒரு 6, 27, 9, 11, 8 சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஹிட்டிங் இல்லை.
எஸ்ஆர் சேவிங்ஸா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு பாருங்க. 70, 48 நாட் அவுட், 44 நாட் அவுட், 11 நாட் அவுட். இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 9, 8, 61, 12, 44 பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டவுனா இருக்கு. டிசப்பாயிண்ட். ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 63 அடிச்சிருக்காரு. பாக்கி எல்லா மேட்சுமே ரொம்ப லோ தான். அவர் இன்ஜூரில இருந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு. பட் அந்த சொல்லிக்கிற அளவுக்கு போன சீசன்கள்ல இருக்கிற அளவுக்கு ஃபார்ம் வரவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல தான் இருக்காரு. எஸ்ஆர் ஜெயதீஷாவும் ஒரு 15, 44, 25 ஓரளவுக்கு ஆடி இருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே கடைசி மேட்ச் ரன் இல்லை. அதுக்கு முன்னாடி 63, 21, 2, 2. ஆயுஷ் பத்தினோட ரெக்கார்ட் பாருங்க. டாப் ஆர்டர் 1-2 பேர் இப்போ ரீசெண்டா ஸ்ட்ரகிள் இருக்கிறனால மிடில் ஆர்டர்ல ஆயுஷ் பதோனி தான் ஒரு டீசெண்டா ஸ்கோர் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு நல்ல பெரிய ஹிட்டிங்கும் ஆடுறாரு. 74, 35, 36, 50, 22 ஓரளவுக்கு கடைசி எல்லா மேட்சுமே 30+ தான். ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. எஸ்ஆர் ஷெகன்ஸ்மாவே ஒரு மேட்ச் 6, 55 நாட் அவுட், 19. இந்த கிரவுண்ட்லயுமே பாருங்க எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 36, 22, 28 நாட் அவுட், 30 ஒரு மேட்ச் 41. டேவிட் மில்லர் மோஸ்ட் ப்ராபப்லி ஃபினிஷர் ரோல் தான். இனிஷியல் கொஞ்சம் பேட்டிங் இப்போ ரீசெண்டாக கிடைக்கிறது இல்லை. அதனால தான் நம்பர்ஸ் வந்து லோவில் இருக்குது. ஓரளவுக்கு இனிஷியலாக கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணோம்னா அவருமே பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். அவரோட ரெக்கார்ட் பாருங்க ஒரு 11, 24, 14 நாட் அவுட், 7 நாட் அவுட். எஸ்ஆர் செகண்ட்ஸ்டாவும் ஒரு 13 நாட் அவுட், 44 நாட் அவுட், 7, 17, 12. இந்த கிரவுண்ட்லுமே ஒரு 14 நாட் அவுட், ரன் இல்லை, 7, 27, 19 ஓரளவுக்கு நார்மலாக அடிச்சிருக்காரு. அப்துல் சமாத் ரொம்ப லோயர் ஆர்டர் தான். பெருசாக பேட்டிங் கிடைக்காது. அப்பப்போ பேட்டிங் கிடைக்கும் போது ஒரு 43, 30, 20 ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ்ஆர் சேகஸுமே ஒரு மேட்ச் 22 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லையுமே ஒரு 2, 20, 2, 4, 27 ஓரளவுக்கு நார்மலாக ஆடி இருக்காரு. பவுலிங் பொறுத்தளவுக்கு ஆவேஷ்கான் ஓரளவுக்கு டீசெண்டாக மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. கடைசி 3 மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான். ஒரே ஒரு மேட்ச் தான் 2 விக்கெட் வந்துச்சு. 2 மேட்ச் விக்கெட்டே இல்லை. அதுக்கு பிஃபோரா ஒரு 3, 1 ஓரளவுக்கு டீசெண்டாக எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. எஸ்ஆர் சேகன்ஸ்மாவே பாருங்க எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு நல்ல விக்கெட்டிங் எடுத்திருக்காரு. 1, 3, 2, 1, 4 ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணி எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லையுமே கடைசி மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி விக்கெட் இல்லை. டிக்வேசர் அதி அவருமே ஓரளவுக்கு மேட்சுக்கு 1 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. 2 ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு இப்போ 2 மேட்ச் விக்கெட் வரல. அதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ்ஆர் சேம்ஸாவும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லையுமே ஓரளவுக்கு ரீசெண்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கடைசி மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோரா 1, 1, 1, 2 ஓரளவுக்கு ரீசெண்டாக பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. ஆகாஷ் சிங் அந்த அளவுக்கு பெரிய விக்கெட் டேக்கிங் போறதில்லை. அப்பப்போ சான்சஸ் கிடைக்கும் போது ஒரு சில விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. போன மேட்ச் மட்டும் ஒரு 2 விக்கெட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் விக்கெட் வரல. அதுக்கு முன்னாடி 1, 1 எஸ்ஆர் சேம்ஸாவும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பிரின்ஸ் யாதவுமே அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய விக்கெட் டேக்கிங் கிடையாது. அப்பப்போ அவருக்குமே ஒரு சில விக்கெட்டுகள் வருது. கடைசி 2 மேட்ச் ஒரு விக்கெட்டு. அதுக்கு முன்னாடி விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோரா ஒரு விக்கெட்டு. எஸ்ஆர் சேம்ஸாவும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்எஸ் பொறுத்தளவுக்கு ஹெட் இந்த மேட்ச் விளையாடுறது டவுட் தான். அவர் ரீசெண்ட் 1 வீக் மேட்சஸ் இல்லாதனால ஆஸ்திரேலியா போயிருந்தாரு. அவருக்கு COVID-19 பாசிட்டிவ் வந்திருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி மேட்சுக்கு பிஃபோரா டெஸ்டிங் வைப்பாங்க. டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உள்ளே வருவார். மோஸ்ட் ப்ராபப்லி விளையாட சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓவர்சீஸை பொறுத்தளவுக்கு பேட் கமின்ஸு, ஹென்ரிச் கிளாசன், ஈசன் மலிங்கா ஹெட் விளையாண்டா அவருமே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான். ஓவர்சீஸை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ஹெட்டுமே பெரிய ஹிட்டிங் போவார். ஹென்ரிக் கிளாசனுமே நல்ல பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஈசன் மலிங்கா அவருக்கு சான்சஸ் கிடைக்கும் போது 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பேட் கமின்ஸுமே நல்ல பெரிய ஹிட்டர் தான். அவருக்குமே சான்ஸ் கொடுத்தோன்னா நல்லா பெரிய ஹிட்டிங் ஆடுவார். பவுலிங்லையுமே அவருமே 1-2 விக்கெட்டு எடுத்து கொடுத்துட்ருக்காரு. பேட்டிங் பொறுத்தளவுக்கு ஹெட்டு விளையாடுற மாதிரினா ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே பெரிய ஹிட்டர் தான். பவர் பிளே வரைக்கும் விக்கெட் உழுகாமல் இருந்துச்சுன்னா ஸ்கோரிங் 200+ வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு எபிலிட்டி இருக்குது. பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் 2 பேருமே. நெக்ஸ்ட் இசான் கிஷன் வராரு. வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஒரு பியூட்டிஃபுல் 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஹிட்டிங் போகல. கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள் தான் இருக்காரு. நெக்ஸ்ட் ஹென்ரிச் கிளாசன் வருவார். அவருமே ஓரளவுக்கு டீசென்ட் ஹிட்டர் தான். ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் கேரண்டியாக அடிச்சு கொடுக்குற பிளேயர் தான். மிடில் ஆர்டரை பொறுத்தளவுக்கு அன்கித் வர்மா, சச்சின் பேபிக்கு இப்போ தான் ரீசெண்டாக சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவருமே பேட்டிங்கில் சான்ஸ் கிடைக்கும் போது ப்ரூவ் பண்ணக்கூடிய பிளேயர் தான். அன்கித் வர்மா அப்பப்போ ஒரு சில மேட்சஸ் ஆடி கொடுத்துருக்காரு. அபினவ் மோனருக்கும் பெருசாக பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. ரொம்ப லோயர் ஆர்டர் தான். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பேட் கமின்ஸும் ஹர்ஷல் பட்டேலுமே ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணி
மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஈசன் மலிங்காவுமே ஒரு சில விக்கெட் எடுக்கிறாரு. ஜீசன் அன்சாரி பெரிய விக்கெட் டேக்கிங் போறது இல்லை, அப்பப்போ ஒரு சில விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஜெய்தேவ் உனாட்கட் அவர் உள்ள வந்த ஒரு சில மேட்சஸ் விக்கெட்டே இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆனால் ரீசெண்டாக கடைசியாக விளையாண்ட 2-3 மேட்சஸ் பேக் டு பேக் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எஸ்ஆர்எச் விளையாண்ட லாஸ்ட் 5 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் மழையில கேன்சல் ஆயிடுச்சு. பாக்கி 3 மேட்சுமே லாஸ்ட் தான். ஸ்கோரிங்குமே ஓரளவுக்கு எல்லாமே பிலோ ஸ்கோரிங் தான், பெரிய ஹிட்டிங் போறது இல்லை. ரீசெண்டா 200 அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இனிஷியல்ல எல்லா மேட்சுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கனால ஸ்கோரிங் ரொம்ப ரோ ஸ்கோரிங்கா தான் வருது. ஒரே ஒரு மேட்ச் தான் ஒரு 180 வரைக்கும் வந்திருக்காங்க. ரெக்கார்டை பார்க்கும்போது அபிஷேக் சர்மா பாருங்க, கடைசி மேட்ச் ஒரு 74 அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் தான் கொஞ்சம் லோ ஸ்கோரிங்கு. அதுக்கு பிஃபோரா ஒரு 40, ஒரு பியூட்டிஃபுல் 141 அடிச்சிருக்காரு. நல்ல பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். சான்சஸ் கிடைச்சிச்சுன்னா அவருமே பெரிய ஹிட்டிங் அப்பப்போ போறாரு. எல்ஐசி எகென்ஸ்டாவும் ஒரு மேட்ச் ஒரு 75 நாட் அவுட் அடிச்சிருக்காரு. பாக்கி 3 மேட்சுமே லோ ஸ்கோரிங் தான். ரெக்கார்ட் பாருங்க, ரீசெண்டா கொஞ்சம் எல்லா மேட்சுமே பிலோ ஒரு 30ல தான் இருக்காரு. ஒரு 20, 19 ரன் இல்லை, 28, ஒரு மேட்ச் மட்டும் 66 அடிச்சிருக்காரு. எல்ஐசிக்கு எகென்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 47, 89 நாட் அவுட். இஷான் கிஷான் அவர் ரெக்கார்ட் பாருங்க, கடைசி 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் 44, பாக்கி எல்லா மேட்சுமே ரொம்ப லோ ஸ்கோரிங் தான். வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த மேட்ச் மட்டும் தான் 44, பாக்கி எல்லா மேட்சுமே ரொம்ப லோவாக தான் விளையாண்டுருக்காரு. எல்ஐசி எகென்ஸ்டா கடைசி மேட்ச் ரன் இல்லை. அதுக்கு பிஃபோரா ஒரு 14, 32, 15, 59. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 32, 59 அடிச்சிருக்காரு. ஒரு டீசெண்டா விளையாடி இருக்காரு. கிளாசன் அவளுக்குமே சான்ஸ் கிடைக்கும் போது பெரிய செட்டிங் போறாரு. ரெக்கார்ட் பாருங்க, 23, ஒரு மேட்ச் மட்டும் சிங்கிள் டிஜிட், பாக்கி எல்லா மேட்சுமே 71, 37, 21 நாட் அவுட்டு. எல்ஐசி எகென்ஸ்டாவும் ஒரு 26, 47 ஓரளவுக்கு டீசெண்டா அடிச்சிருக்காரு. சச்சின் பேபி போன மேட்ச் தான் உள்ள சான்ஸ் கிடைச்சது. போன மேட்ச் பவுலிங்கோட மழையில கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால இவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. மோஸ்ட் ப்ராபபிலி அப்கமிங் மேட்சஸ்ல அவரோட ரெக்கார்ட்ஸ் பார்த்துக்கலாம். அனிகேட் வர்மா இப்போ ரொம்ப சொல்ற பெரிய ஹிட்டிங் இல்லை. ஒரு 19, 12, ஒரு மேட்ச் 18 நார்மலாக அடிச்சிருக்காரு. எல்ஐசி கேம்ஸாக ஒரு மேட்ச் 36 அடிச்சிருக்காரு. அபினவ் மன்னருக்கு பெருசாக பேட்டிங் கிடைக்காது. இடையில ஒரு மேட்ச் மட்டும் பேட்டிங் கிடைச்சது. நல்ல ஒரு 43 அடிச்சாரு. பாக்கி எல்லா மேட்சும் இந்த மேட்ச் பேட்டிங் கிடைக்கல. ரொம்ப லோயர் ஆர்டர் தான், ஒரு 4, 2. எல்ஐசி கேம்ஸாவும் ஒரு 2, 3, 15 நாட் அவுட்டு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 3 ரன் அடிச்சிருக்காரு. கமின்ஸுமே ஒரு பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் அவருக்கு பேட்டிங் ரீசெண்டாக கிடைக்கிறது இல்லை. கடைசி மேட்ச் மட்டும் ஒரு 19 ரன் ஆடி இருக்காரு. எல்ஐசி கேம்ஸாவும் ஒரு 18 ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல ஆனால் ரீசெண்டாக பவுல் பண்ணி இடையில ஒரே ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை. பாக்கி எல்லா மேட்சுமே 3, 1, 2, 3 டீசெண்டாக பவுல் பண்ணி மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. எல்ஐசி கேம்ஸ்டாவும் ஒரு 2, 1 டீசெண்டாக விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேலுமே அப்பப்போ ஒரு 3, 4 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ரீசெண்டாக ஒரு 1 போன மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோராக ஒரு 4 விக்கெட் இல்லை, ஒரு 1. எல்ஐசி கேம்ஸ்டாவும் ஒரு 1 விக்கெட் இல்லை, 1, 2, 1. இந்த கிரவுண்ட்லயுமே 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. உனாட்கட் இனிஷியலா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல இருந்தாரு. எந்த மேட்சுமே விக்கெட் இல்லாமல் இருந்துச்சு. பட் கடைசி 4 மேட்ச் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 1, 3, 2, 1 ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. எல்ஐசிக்கு எகென்ஸ்டாவும் கடைசி 2 போட்டியில விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோரா ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல விக்கெட் எடுக்கலை. அன்சாரி பெரிய விக்கெட் டேக்கர் கிடையாது. அப்பப்போ ஒரு சில விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. மலிங்கா ஒரு சில மேட்சஸ் சான்ஸ் கிடைக்குது. பட் சான்ஸ் கிடைக்கும் போது என்ன பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அவரோட ரெக்கார்டு பாருங்க, 1, 1, 2, 2. எல்ஐசியோட பிளேயிங் லெவனை பொறுத்தளவுக்கு டாப் 3 பேட்ஸ்மேனு ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். 3 பேருமே பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஒரு 30, 40 போறாங்க. அதனால 3 பேருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாங்க. ரிஷப் பாண்ட் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள் இருக்காரு. பட் ஆனால் அவர் பெரிய ஹிட்டர் தான். அவர் சான்ஸ் கிடைச்சா ஆடுவார். பட் ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு. பதோனி ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. எல்லா மேட்சும் ஒரு 25, 30 மினிமம் போறாரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. டேவிட் மில்லரு டெத் அண்ட் ஃபினிஷர் தான். மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அப்துல் சமான்ட்டு ரொம்ப லோயர் ஆர்டர் தான். அவருமே ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆவேஸ் கான் ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணி அப்பப்போ 1, 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். பிரின்ஸ் யாதவ் அந்தளவுக்கு பெரிய விக்கெட் டேக்கிங் போகிறதில்ல. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. மயங்க் யாதவ் இல்லை. திக்வே சிங் அப்பப்போ 1, 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஆகாஷ் சிங்குமே பெரிய விக்கெட் டேக்கிங் போகிறதில்ல. அப்பப்போ ஒரு சில விக்கெட் வருது. ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு
ஆகாஷ் சிங்கு, மயங்க் யாதவ் இல்லை, அவருக்கு பதிலாக வில்ரோக்கி வருவார். ஆவேஸ் கான், டிக்வேஸ் ராதி, பிரின்ஸ் யாதவ் 3 பேருமே ஃபுல் ஓவர்ஸ் போடுறாங்க. இதில் ஆவேஸ் கானும் பிரின்ஸ் யாதவும் டெத் அண்ட் பவுலராக இருப்பாங்க. எஸ்ஆர்எச்சை பொறுத்தளவுக்கு ஹெட்டு உள்ளே வர்றது கொஞ்சம் டவுட்டு, 50-50 சான்ஸ் தான். மோஸ்ட் ப்ராபப்லி ஹெட்டு வந்தார்னா அவருமே ஒரு நல்ல ஹிட்டர் தான். ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பாங்க. இசான் கிஷன் அப்பப்போ ஒரு சில மேட்ச் பெரிய ஹிட்டிங் ஆடுறாரு, பட் ஆனால் அப் அண்ட் டவுனில் தான் இருக்காரு. ஹென்ரிச் கிளாசன் அவர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். நல்ல ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் ஆடுறாரு, அவருமே ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். அனிகேட் வர்மா அந்தளவுக்கு பெரிய ஹிட்டிங் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் வருது. எஸ்எல் அவாய்ட் பண்ணி ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. சச்சின் பேபி இது வரைக்கும் ரெக்கார்டு இல்லை, ஜிஎல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவனும் மனோகர் அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டிங் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி தான், அவருமே ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பேட் கமின்ஸு ஓரளவுக்கு மேட்ச் ஒரு சில விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. ஹர்ஷல் பட்டேலுமே ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு தான், அவருமே மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அன்சாரி பெரிய விக்கெட் டேக்கிங் கிடையாது, ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. மலிங்காவே ஓரளவுக்கு மேட்ச் விக்கெட் வருது, அவருமே ஒரு டீசென்ட் பிக்கு தான். உனாட்கட்டு கடந்த 4 போட்டியிலுமே எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு, அவருமே ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பேட் கமின்ஸு, உனாட்கட்டு, பட்டேலு, மலிங்கா 4 பேருமே ஃபுல் ஓவர்ஸ் போடுறாங்க. ஜீசன் அன்சாரி அண்ட் அபிஷேக் சர்மா அப்பப்போ ஒரு சில ஓவரை டிவைட் பண்ணிக்கிறாங்க. இதில் டெத் எண்டை பொறுத்தளவுக்கு ஹர்ஷல் பட்டேல், உனாட்கட்டு, பேட் கமின்ஸ் 3 பேருமே டெத் எண்டை ஃபினிஷ் பண்ணுவாங்க. எல்எஸ்சியை பொறுத்தளவுக்கு சேஃப் பிக் பார்த்தீங்கன்னா பூரன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹிட்டர் தான், கொஞ்சம் ஸ்ட்ரகிலிங்லாம் இருக்காரு, பட் ஆனாலுமே அவருமே ஒரு ரீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான். மார்ஸு, பதோனி நல்ல ஃபார்மில் இருக்காரு. மார்க்கம் பவுலிங் பண்ணாருன்னா அப்பப்போ ஒரு சில விக்கெட்டும் எடுக்கிறாரு. பேட்டிங்லுமே ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான். ஆவேஸ் கான் மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. எஸ்ஆர்எச்சை பொறுத்தளவுக்கு ஹென்ரிச் கிளாசன், இசான் கிஷன் ஹெட்டு விளையாண்டாருன்னா கண்டிப்பாக அவருமே ஒரு சேஃப் பிக்காக இருப்பார். அவர் விளையாடலைன்னா அவருக்கு பதிலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு ஏதாவது பிளேயர் மாற்றுவாங்க. அபிஷேக் சர்மா அப்பப்போ பவுலிங்கும் போடுறாரு, பேட்டிங்லையுமே ஒரு பெரிய ஹிட்டிங் ஆடுறாரு. பவுலிங் பொறுத்தளவுக்கு பேட் கமின்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஹர்ஷல் பட்டேலுமே டீசென்ட் விக்கெட் டேக்கிங் பிளேயர் தான். மில்லரு டெத் அண்ட் ஃபினிஷர் தான், அதனால ஏதோ ஒரு மேட்ச் பெரிய ஹிட்டிங் ஆட வாய்ப்பு இருக்கு, ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. எல்எஸ்சி பொறுத்தளவுக்கு டாப் ஆர்டர்ஸ் இப்போ வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஹிட்டிங் போறது இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல தான் இருக்காங்க. அதனால இனிஷியலாக கொஞ்சம் விக்கெட்ஸ் விழுகுது, அதனால சமாத்துக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அவருமே ஒரு பெரிய ஹிட்டிங் ஆட வாய்ப்பு இருக்கு, அதனால ஜிஎல்ல கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அனிகேட் வர்மாவும் அதே மாதிரி தான், லோயர் ஆர்டர் தான், பட் இனிஷியல் விக்கெட் விழுந்துச்சுன்னா அவருமே ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு மலிங்கா ஓரளவுக்கு மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு, உனாட்கட்டுமே விக்கெட் எடுக்கிறாரு, 2 பேரையும் கண்டிப்பாக ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எல்லை பொறுத்தளவுக்கு நிக்கோலஸ் பூரன், மார்க்கம், அபிஷேக் சர்மா 3 பேருமே சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக இருப்பாங்க. ஜிஎல்லை பொறுத்தளவுக்கு கிளாஸனை ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கலாம், மார்சியுமே ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட் விளையாண்டாருன்னா கண்டிப்பாக அவருக்குமே கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். ஜிஎல் டீமை பொறுத்தளவுக்கு பூரன் கேப்டனாகவும் கிளாசன் வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கோம். இந்த ஜிஎல் டீமில் அபிஷேக் சர்மாவை கேப்டனாகவும் மார்ஸை வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கோம். எஸ்எல் டீமை பொறுத்தளவுக்கு மார்க்கம் கேப்டனாகவும் அபிஷேக் சர்மாவை வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கோம். ஹெட்டு விளையாடுறது கொஞ்சம் டவுட்டு தான், மோஸ்ட் ப்ராபப்லி ஹெட்டு உள்ளே வந்தாருன்னா டீமில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு சில மெயின் பிளேயர்ஸை கவர் பண்ணியிருக்கோம் எல்லா டீம்லையுமே. ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் 11ம் ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. நன்றி.